வணக்கம். இதான் நம்ம தலைவர் பேசுகிறேன். ஒரு வழியாக அதிமுக கூட்டணி இன்றைக்கி முடிவாயிருச்சு. எல்லாத்துக்குமே தினகரனுக்கு 11, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18, அதே போல் 27 பிஜேபிக்கு. இவங்க 171 நம்ம நிற்கிறதா இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. ஒருடைய விஷயம் என்னங்கிற நமக்கு தெரியும். ஜி.கே. வாசனுடைய விஷயம் என்னங்கிறது நான் வெளியே வரல. இழுபறியாக போய் டெல்லி வரைக்கும் போய் ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி கூட ஒரு கருத்து கணிப்பு கூட சமீபத்தில் இன்றைக்கி கூட வெளியிட்டிருக்காங்க. திமுக கூட்டணி 150 சீட்டுக்கு மேலே வெற்றி வரும். பெண்கள் மத்தியில் 50%, 55% பேர் ஆதரவாக இருக்காங்க மு.க. ஸ்டாலினுக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. தினகரன் பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சவனையே திருச்சியில் ஒரு வார்த்தை பேசினார். எல்லாத்துக்கும் ஞாபகம் இல்லைன்னா போட்டு பாருங்கள், ஸ்கூலில் கேட்டு பாருங்கள் வந்துடும். எங்கள் கூட்டணி குறிப்பிடத்தக்க சீட்டை பிடிக்கும்னு சொன்னார். குறிப்பிடத்தக்க வெற்றி அடையும் சொல்லவே இல்லை. இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே நீங்கள் யார் அரசியல் சாணக்கியன்னா தினகரன் மட்டும்தான். அந்த உங்கள் கூட்டணியிலேயே யார் மோடியிலேருந்து இவங்களில் இருந்து இப்போ எடப்பாடியில் பழனிசாமி எல்லாரும் சொன்னவங்க எல்லாரும் வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க. ஆனால் தினகரன் மட்டும்தான் நாங்கள் குறிப்பிட்ட இடத்த பிடிப்போம் அப்படின்னாரு. வெற்றி பெறுவோம்னு நாங்கள் சொல்லலை. இப்போ அதே கதை வந்துருச்சா? கருத்து கணிப்பு 3 கருத்து கணிப்பு வந்திருக்கு. இப்போதைக்கு சமீபத்தில் 3 கருத்து இருக்குது. ஒரு கருத்துக்குள்ள 44% சொல்கிறேன், ஒரு கருத்துக்குள்ள 55% திமுகவுக்கு ஆதரவுன்றேன். எல்லா பக்கமும் அப்படியே இருக்குது. இது போக 5 முனை போட்டி 6 முனை போட்டியில் சசிகலா வேறு என்ன பண்ணுற போகிறாங்கன்னு தெரியல. விஜயோட கூட்டணி வைக்க போகிறோம்ன்றாங்க, ராமதாஸோட கூட்டணிங்கிறாங்க. அவங்க ஒரு சுற்றிக்கிட்டே வர்றாங்க. அவங்க வெளியே தெரியாமல் படு புரட்சி ஏற்படுத்தணும்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்போவும் அவங்க பேசுகிறதே கிடையாது. ஆனால் வெளியில் பயங்கரமான வெளியில் தெரியாமல் உள்ள பயங்கரமாக பூக மொபைல் கண்ணி வெடி மாதிரி வைப்பாங்க சசிகலா பாட்டு. அது மாதிரி இப்போ தெரியுது. எல்லா பக்கமும் சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கு. அடித்து சுழண்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு சுக்குர ரகசிய ஸ்டாலினுக்கு. நீங்கள் இதில் என்ன பண்ண போறீங்க? அது அமித்ஷாவிலேருந்து, எடப்பாடியிலேருந்து, அன்புமணியிலேருந்து, தினகரன் மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தமிழ்நாடை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மயிறு முடுங்க முடியாது. நீங்கள் இது ஒன்றுமே நடக்காது. என்னாச்சு? மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன 6 சீட்டு நாங்கள் கொடுத்தது 6 சீட்டு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 சீட்டு, 5 சீட்டு தான் கொடுப்பேன்னு ஸ்டாலின் சொல்கிறார். இல்லை 6 சீட்டு தான் வேணும், 7 சீட்டு வேணும். போன தடவை 6 வாங்கிட்டான். போக போக வளருமா, போக போக தேயுமான்னு கேட்டாங்க. அங்கே மல்லு கட்டி இழுத்துக்க பறிச்சுக்கன்னு பேசி 4 நாள் அவன் கூட்டம் போட்டு இவங்க கூட்டம் போட்டு எல்லாம் கட்டு ஸ்டாலின் கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தைன்னு சொன்னாரான், இங்கே வா, 10 வாங்கி ஒன்றுமே செய்ய முடியாது சிறப்பாக, 5 வாங்கி 5 ஜெயிச்சு காட்டுறது சிறப்பானார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் 5 சீட்டை வாங்கிக்க, 5 ஜெயிச்சு கொடுக்க வேண்டிய ஏன் பொறுப்பு அப்படின்னாரான். இந்த உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கூட்டணி, அதிமுக கூட்டணி எடப்பாடி கொடுப்பீங்களா? நீங்கள் உங்கள் கட்சியில் எடப்பாடி இவர் அன்புமணி 18 வாங்கிருக்கீங்க, எத்தனை ஜெயிச்சிருவாரு? நான் கேட்குறேன். தினகரன் எத்தனை ஜெயிச்சிருவாரு? ஒன்றுமே செய்ய முடியாது. இவர் 171 அறுக்க தெரியாத முடியல 1008 பண்ணாருவா. இது தேவையாது. என்னையா பண்ண போறீங்க? நீங்கள் இந்த உரிமை உங்களால் கொடுக்க முடியுமா? மார்க்சிய கம்யூனிஸ்ட் பேப்பரில் டிவியில் மோக போட்டுருக்காங்க. 5 வாங்கிக்க, 5 ஜெயிச்சு உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது ஸ்டாலினுடைய பொறுப்புன்னு இருக்காரு. எவ்வளோ பெரிய உத்தரவாதம், எவ்வளோ பெரிய கருத்துன்னு பற்றியலா அவருடைய கருத்து. ஆக மொத்தத்தில் அரசியல் சூடு பிடிச்சோ இல்லையே நமக்கு தெரியாது. அதிமுக கூடாரம் ஒன்றுமே செய்ய முடியல. ஸ்டாலினுடைய வேகத்துக்கு அமித்ஷாவால் ஈடு கொடுக்க முடியல, நரேந்திர மோடியால் ஈடு கொடுக்க முடியல, எடப்பாடியால் எந்த மூலையில் போய் கிடக்காருன்னு தெரியல அவருடைய வேகத்துக்கு. அப்போ மாதிரி சுற்றிக்கிட்டு வர்றாங்க. இதில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க?